வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நான் உங்க சம்யுக்தாரான். கண்ணாம்பூச்சி விளையாடுவீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையில சானியா கண்ணாம்பூச்சி விளையாட போறா. கதை கேட்க தயாரா இருக்கீங்களா? கண்ணாம்பூச்சி ஆட்டம். சானியா உற்சாகமாக இருந்தாள். இன்று அவளுடைய 6வது பிறந்த நாள். அவளுடைய அப்பா அவளுக்கு பிடித்த பாவ் பாஜி செய்து கொண்டிருந்தார். மேலும் சானியாவின் நெருங்கிய நண்பர்களான அமன், ஜோயா, ஹர்ப்ரீத், ஜூட், கரண், மரியா, அதிகாரம் ரொம்ப பண்ணக்கூடிய பிரியா, ரோஹன் மற்றும் ஷான் ஆகியோர் அவளது பிறந்த நாள் விழாவிற்கு வருவதாக இருந்தார்கள். டக் டக், அது மரியா. அவள் பெரிய பரிசு ஒன்றை கொண்டு வந்தாள். ஓ, டக் 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 டக். சீக்கிரமே விருந்தினர்கள் 9 பேரும் வந்து சேர்ந்தனர். ஹையா ஜாலி, நம்ம கண்ணாம்பூச்சி விளையாடலாம் என்றாள் சானியா. சானியாவுக்கு கண்ணாமூச்சி விளையாடுவது ரொம்ப பிடிக்கும். விளையாடும்போது எப்படி சத்தமில்லாமல் இருக்க வேண்டும் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். மரியா ஒரு முறை எவ்வளவு தேடியும் சானியாவை 1 மணி நேரம் வரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. பிறந்த நாள் கொண்டாடும் சானியா தான் எண்ண வேண்டும் என்று கத்தினாள் பிரியா மிகவும் அதிகாரமாக. டக் டக். இப்போ வருது யாரு? அது ஜூடின் அப்பா. அவர் ஒரு பெரிய ஹோட்டலில் கார் ஓட்டுநராக வேலை செய்பவர். எனக்கு வேலை செய்ய அழைப்பு வந்துள்ளது. ஜூடை அவனது தங்கை பாப்பாவிடம் கொண்டு போய் விட வேண்டும். மன்னித்துக்கொள் ஜூட். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சானியா என்று சொல்லிவிட்டு ஜூடை கூட்டிக் கொண்டு சென்றார். மிகவும் வருத்தத்தோடு ஜூட் அங்கிருந்து புறப்பட்டு சென்றான். சானியாவும் மிகவும் வருத்தப்பட்டாள். இப்போ என்னோட பிறந்த நாள் விழால 8 நண்பர்கள் தான் இருக்காங்க. வாருங்க, நம்மளோட விளையாட்டு ஆரம்பிப்போம் என்று கத்தினாள் பிரியா மறுபடியும் அதிகாரமாக. சானியா அவளை முறைத்து பார்த்தாள். ஆனாலும் கண்களை மூடிக்கொண்டு எண்ணத் தொடங்கினாள். 1 2 3 என்றவுடன் கரண் ஒரு பாய்க்குள் சுருண்டு படுத்துக்கொண்டான். 4 5 6 என்றவுடன் பிரியா பரண் மீது ஏறிக்கொண்டாள். 7 8 9 ஹர்ப்ரீத் வீட்டுக்கு வெளியே ஓடிவிட்டாள். 10 என்று சொல்லி முடித்தாள் சானியா. நீங்க தயாரா இருக்கீங்களா இல்லையா? உங்களை கண்டுபிடிக்க இதோ நான் வந்துட்டேன். 8 பேரை கண்டுபிடிக்க வேண்டும். சானியா இங்கும் அங்கும் அறை முழுவதும் ஓடினாள். சுருண்டு கிடந்த பாய் தடுக்கியது. அம்மா என்றாள் சானியா. அம்மா என்றது பாய். நான் கரணை கண்டுபிடிச்சிட்டேன், நான் கரணை கண்டுபிடிச்சிட்டேன் என்று மகிழ்ச்சியில் பாடினாள் சானியா. பாவம் கரண். இன்னும் எத்தனை பேர் மீதம் உள்ளனர்? 7. சானியாவின் நாய் ராஜா ஒரு பிங்க் நிற துப்பட்டாவை கவ்விக்கொண்டு அறைக்குள் நுழைந்தது. ஜோயாவும் நாயை துரத்திக் கொண்டே வந்தாள். இது ஒரு குறும்புக்கார நாய் என்று கத்திக்கொண்டே வந்தாள். நான் ஜயாவை கண்டுபிடிச்சிட்டேன், நான் ஜயாவை கண்டுபிடிச்சிட்டேன் என்று சானியா சிரித்தாள். இந்த ஒன்று சுலபமாக முடிந்துவிட்டது. இன்னும் எத்தனை பேர் மீதம்? 6. சானியா வேகமாக படுக்கையறைக்குள் நுழைந்தாள். அங்கு மெத்தைக்கு பின்னாலும் எவரும் இல்லை, ட்ரங்கு பெட்டிக்கு பின்னாலும் எவரும் இல்லை. ஹச் என்று அலமாரி தும்மியது. சானியா அலமாரியின் கதவை உடனே திறந்தாள். மீண்டும் ரோஹன் ஹச் என்று தும்மினான். இங்கு பயங்கர தூசி என்று முனகினான் அமன். நான் ரோஹனையும் அமனையும் கண்டுபிடிச்சிட்டேன் என்று சொன்னபடி கைத்தட்டினாள் சானியா. இன்னும் எத்தனை பேர் மீதம் உள்ளனர்? 4. சானியா வீட்டின் கூரை மீது ஏறினாள். ஏதோ ஒன்று தண்ணீர் தொட்டிக்கு பின்னால் நகர்வது போல தென்பட்டது. சானியா மெல்ல நகர்ந்து சென்றாள். பூனை தாவி நேராக துணிக்கொடியின் மேல் விழுந்தது. என்று அங்கு காய போட்டிருந்த அம்மாவின் சேலை பயத்தோடு கத்திக்கொண்டே கீழே விழுந்தது. நான் ஷானை கண்டுபிடிச்சிட்டேன் என்று குதூகலப்பட்டாள் சானியா. இன்னும் எத்தனை பேர் மீதம் உள்ளனர்? 3.
என்னவாயிற்று? சானியா உடனே பின்புற தோட்டத்திற்கு ஓடிச் சென்றாள். அங்கே செம்பருத்தி செடிகளுக்கு பின்னால் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்த 2 சிறுமிகளையும் ஒரு குண்டு தேனியையும் பார்த்தாள். நான் ஹர்ப்ரீத்தை கண்டுபிடிச்சிட்டேன் என்று சொன்னபடி தேனியிடம் இருந்து ஓடிச் சென்றாள். மரியாவையும் தான். இன்னும் எத்தனை பேர் மீதம் உள்ளனர்? 1. அப்பா செய்து கொண்டிருந்த மிக பிரத்யேகமான அந்த பாவ் பாஜியின் வாசனை வீட்டையே நிரப்பியது. சானியாவின் வயிறு பசியால் உரும ஆரம்பித்தது. கேக் வெட்டுற நேரம் வந்துடுச்சு சானியா என்று அழைத்தாள் அம்மா. நாங்க எல்லாரும் காத்துட்டு இருக்கோம். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சானியா, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்று அனைவரும் பாடினார்கள். ஹலோ என்றது ஒரு கோபமான குரல். நீ இன்னும் என்ன கண்டுபிடிக்கவே இல்ல. நான் பிரியாவை கண்டுபிடிச்சிட்டேன், நான் பிரியாவை கண்டுபிடிச்சிட்டேன், நான் பிரியாவை கண்டுபிடிச்சிட்டேன், நான் பிரியாவை கண்டுபிடிச்சிட்டேன் என்றபடி சிரிப்பை அடக்க பார்த்தாள் சானியா. கேக் வேணுமா பிரியா? ஹர்ப்ரீத் இழித்தாள். ஜோயா தனக்குள்ளேயே மெதுவாக சிரித்தாள். என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து சிரிப்ப என்று பிரியா கோபத்தோடு வந்தாள். தொப்பென்று பரணின் கீழே குவிக்கப்பட்டிருந்த தலையணைகளில் விழுந்தாள். சானியா சிரிக்கவில்லை. அவள் பிரியா எழுவதற்கு உதவினாள். ஒரு பெரிய கேக் துண்டை அவளுக்கு வெட்டி கொடுத்தாள். பிரியா நன்றி என்றாள். ஆனால் அதை அதிகாரமாக சொல்லவில்லை. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சானியா. அதை கேட்டு சானியா புன்னகைத்தாள். இன்னும் எத்தனை பேரை கண்டுபிடிக்க வேண்டும்? 0. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா குழந்தைகளா? இன்னைக்கு நம்ம கேட்ட கதையில ஒரு கணித பாடம் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. கண்ணாமூச்சி ஆட்டத்துல அந்த கணித பாடம் என்னன்னு கண்டுபிடிச்சீங்களா? சரியான பதில் கழித்தல். முதல்ல 9 நண்பர்கள் சானியாவோட வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் ஜூடு கிளம்பின உடனே 9லிருந்து 1 கழிச்சா என்ன வரும்? 8. சரியான பதில். இப்போ நம்ம இன்னும் சில கழித்தல் கணக்குகள் போடலாமா? போடலாமே. 9 ராஜ்மா விதைகளிலிருந்து 3ஐ எடுத்து விட்டால் எத்தனை மீதம் இருக்கும்? 6. சரியான பதில். இப்போ நாணயங்களை வச்சு கழித்தல் கணக்கு போடலாம். 8 1 ரூபாய் நாணயங்கள் அடுக்கி வைக்கப்பட்டு அதிலிருந்து 4 1 ரூபாய் நாணயங்களை எடுத்து விட்டால் எத்தனை மீதம் இருக்கும்? 8லிருந்து 4 கழிச்சு பாரு. 4. சபாஷ், அருமை. என்ன குழந்தைங்களா, இன்னைக்கு கழித்தல் பத்தி கத்துக்கிட்டீங்களா? இனிமே கழித்தல் கணக்குகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும்ல? சரி, சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல இன்னொரு கதையோட நான் உங்க தீபிகா அருணும், நான் உங்க சம்யுக்தா அருணும் சீக்கிரமா வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். நன்றி, வணக்கம். கண்ணாம்பூச்சி ஆட்டம் எழுதியவர் சம்விதா, தமிழில் கார்த்திகேயன், வெளியீடு பிரதம் புக்ஸ்.